தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? அதுக்கு பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கடாய் சூடானதும் அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம், கடுகு, இடித்து வச்ச பூண்டு, அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதி வரும்போது கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க மசாலா ஆட் பண்ணுறது தக்காளி ஊறுகாய்க்கு. இதுக்கு என்ன பண்ணணும்னா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சு கொதி வர 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 எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் அப்படியே மேலே கொதிக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.